சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன் நம்மளுடைய லைஃப்பில் எப்படியெல்லாம் நம்மளுடைய நாளை நிர்ணயிக்குது கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். தினத்துக்கு அதிபதி, இந்த தினாதிபதினு சொல்லுவாங்களே, இந்த தினம் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது, புதன்கிழமையாக இருக்குது, திங்கக்கிழமையாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையாக அந்த தினம் ஒரு அதிபதி. அந்த தினத்துக்கு முழு பவர் இருக்குது. அந்த நட்சத்திரம், அந்த நாளுக்குண்டான நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்கன்னா, நட்சத்திரத்துக்கு முழு பவர் இருக்குது. நட்சத்திரம் விழுந்திருக்கக்கூடிய ராசி, ராசியாதிபதிக்கு முழு பவர் இருக்குது. அதை தவிர அந்த லக்னம், லக்னாதிபதிக்கு முழு பவர் இருக்குது. இதை தவிர பார்த்துட்டிங்கன்னா ஹோரைக்கு உண்டான முழு பவர். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை நிர்ணயிக்கணும். அப்போ இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன பார்ட் ஆஃப் ஒர்க் அந்த கிரகங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் கலந்து நம்மளுடைய பலாபலன்களாக நாள், நேரம், அதே மாதிரி இந்த நிமிடம் அப்படிங்கிறத பலன்களாக பிரிக்கிறோம். சரி, இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 28/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை காலை 9:07 வரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி துவாதசி காலை 7:27 வரை, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி 9:07 வரை, பின்பு உத்திரட்டாதி மீனராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு பிரதோஷம். சிவாலயங்கள், உலகமெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான தினம். இந்த பிரதோஷத்தன்னைக்கு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா தோஷங்கள் போக்கக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமானுடைய நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க, இப்படி சிவபுராணம் படித்து மனசார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணும்போது எல்லா விதமான அத்தனை விதமான பலன்களும் அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புதமான பெருமான். ஆக சிவபெருமானுடைய ஒரு விசேஷ தினங்களில் பார்த்திங்கன்னா வருஷ சிவராத்திரி ஒன்று, மாத சிவராத்திரி, பிரதோஷம் 14 நாளைக்கு ஒருக்கா வரக்கூடிய இந்த பிரதோஷம், வாரம் வரக்கூடிய திங்கக்கிழமை, அதுவும் சிவபெருமானுக்கு உண்டான அற்புதமான நாள். ஆக இன்றைய தினத்தில் கைலாயநாதர் பரமேஸ்வர மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த தினம் பிரதோஷ நன்னாள். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லதுன்னா எப்படி? இந்த காரியத்தில் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுமா? இல்லை, அதை பற்றி முழுசாக தெரிய வரும். இது நல்லது, இது சக்ஸஸ் ஆகும், ஆகாது, இது பணம் போட்டால் பணம் கிடைக்கும், கிடைக்காது, இதில் ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியாது, இப்படிங்கிறத ஒரு கிளியர் கட்டாக தெரியக்கூடிய நாள். இதுவே ஒரு பெரிய நல்லது தானே. ரிசல்ட் தெரியாமல் எத்தனையோ பேர் ஏமாந்துருவாங்க. ரிசல்ட் தெரிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் நம்ம 2 ஸ்டெப் அப்பாடா இப்போவா தெரிஞ்சது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பணவரவுகள் தேடி வரும், கவலை வேண்டாம். அதுக்குண்டான விரயங்களும் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்ட்டு மனசில் ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள்லாம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நபர்கள் வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு வேண்டி எதிர்பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே போன்று பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கூடி வரும். நம்ம பேசக்கூடிய விஷயம் சிலது சக்ஸஸ் ஆகும், சிலது தோல்வியாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்லது தான், இது தோல்வியாச்சுன்னா கூட பெஸ்ட்டு அப்படிங்கிறத மட்டும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட், ஸ்டாம்பிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். அரண்டவருக்கு தான் இருண்டதெல்லாம் பெயிண்டுவாங்க. நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை தேடி பாசிட்டிவான விஷயங்கள் வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மேஷராசினியர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு பணவரவுகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. உற்றார் உறவினர் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திப்பீங்க. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டானதாக இருக்கும். ஜாக்பாட்டில் சில காரியங்கள்லாம் நடக்கும். தங்கம் வாங்குறவங்களுக்கு இன்னும் சேரும். இந்த தினத்தில் ஏதேனும் பொருட்கள் சேர்க்குறவங்களுக்கு இன்னும் சேரும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள்லாம், மனசில் இருந்த கவலைகள்லாம் போய் மனசு ஒரு திருப்தியாக நடக்கும். சில பேர் எங்கேயும் வெளியில் போயிட்டு வருவீங்க, சினிமாவுக்கு போயிட்டு வரப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தும் போது இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுவீங்க.
அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். ஒருவேளை இது நடக்கலைன்னா ஜாதகத்தை முதல்ல பார்த்துக்கணும். என்ன நடக்கலை, நம்மளுடைய ஜாதகம் சரியில்லையா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குள்ளான நல்ல நாளுங்க. மிதுன ராசி நேயர்களே, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரும். இது இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னு குழப்பிக்காதீங்க. ரொம்ப தெளிவாக இருங்க. ஜெயிப்போம், கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுருங்க. மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைய தினத்தில் லாபகரமான செய்திகள் உங்களுக்கு உண்டு. பணவரவுகள் தேடி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஒன்று பேசி ஒரு காரியத்தை சாதிச்சு அந்த காரியத்தில் வெற்றி பெறாமல் விடவே மாட்டீங்க. சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதுமாதிரி பிரயாணம் உங்களுக்கு லாபகரமாக இருந்துட்டு இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மிதுன ராசி நேயர்களே. கடக ராசி அன்பர்களுக்கு எல்லா காரியத்துலேயும் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக அது நல்லது தான். பட் சில இடங்களில் நம்ம பெண்டாகி அதுக்கு தகுந்தாப்பில் அந்த காரியத்தில் நம்ம போனால் தான் சக்ஸஸ் ஆகும். அதான் அரச மரம் மூங்கில் மரத்துக்குண்டான வித்தியாசம் சொல்லுவாங்க. அது அரச மரம் பார்த்திங்கன்னா எதுக்குமே ஆடாது, கடைசியில் ஒரு புயல் இதாகிடும். ஆனால் மூங்கில் மரம் அப்படி இல்லை, எதுக்காக இருந்தாலும் சாஞ்சு கொடுக்கும், திருப்பி அது எந்திரிச்சிடணுவாங்க. அந்த மாதிரி அந்த இடம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது நல்ல பலன்கள் இருக்குது. நான் இப்படி தான் இருப்பேன், இது என்னால் மாற்றவே முடியாதுன்னு சண்டை போட்டுறாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருக்குது, பிரயாணங்கள் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சிம்மராசி நண்பர்களே, அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். சின்ன பிரச்சனைகளை அதை அப்படியே பார்த்தோம், ரொம்ப பெருசாக பார்த்தோம்னா அது நம்ம இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இவங்க வேலைக்கு இருக்காங்க, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கங்கிறத ஃபஸ்ட்டே நிர்ணயம் பண்ணிக்கோ. உங்களை பற்றி பின்னாடி நல்லதுதான் பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எதிர்மறையாக கூட பேசலாம், முன்னாடி ஒன்று பேசலாம், பின்னாடி நடிக்கலாம், இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க. நம்மளுடைய காரியத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்கிறதுல எதை காரில் பேசணும், எதை வெளியில் பேசணும், எதை யார் முன்னாடி பேசணும், யாரை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. ஒரு மகாபாரத் கிருஷ்ண பரமாத்மா ஒரு கேம் விளையாடுவார். அந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும். இது இவங்க முன்னாடி இப்படி இருக்கணும். ஏன்னா பல்வேறு துறைகளில் பல்வேறு நபராக நீங்கள் பிரதிபலிப்பீங்க. வீட்டில் அப்பாவாக இருப்பீங்க, மனைவிக்கு கணவராக இருப்பீங்க, அம்மாவுக்கு பிள்ளையாக இருப்பீங்க, தங்கச்சி அக்காவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சகோதராக இருந்துட்டுருப்பீங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாகவும் சகோதராகவும் இருந்துட்டுருப்பீங்க. இதெல்லாம் ஒரே நபர்கள் ஆஃபீஸில் பாஸாக இருப்பீங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் இருக்கங்காட்டி நீங்கள் மல்டிபிள் டேலண்டாக இருங்காட்டி மல்டிபிள் விஷயங்கள் நீங்கள் செய்து தான் ஆகணும். ஐடியாலஜிக்கலாக நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணும். இவங்க இது சொல்கிறாங்க, அவங்க இது சொல்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஒரு காரியத்தில் முன்னேறுங்கள். கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. கன்னிராசி நண்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். பிறர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அமோகமாக இருந்துட்டு இருக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஸ்டக்காகி பிரச்சனையாகி இது இப்படி ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினச்சி அதையவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து மாறுதல்கள் கிடைக்கும். இவங்க ஏன் இதை பேசுகிறாங்க, இவங்க ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிடெக்டிவாக யோசிக்காதீங்க. சில காரியத்தில் அப்படியே யதார்த்தமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுங்க. அப்பாவுடைய ஆரோக்கியம், அம்மாவுடைய ஆரோக்கியம், தாத்தா பாட்டி இவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. சின்ன விஷயங்களை மற்றவர்கள்ட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்க கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை பேஸ் பண்ணி நடத்திடாதீங்க. ஏன்னா அது உங்கள் லைஃப் கிடையாது, உங்களுடைய முடிவுகளுக்கு உட்பட்டதாக இருக்கணும். சிலது நீங்கள் தான் முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா. யாருக்காகவும் பகைச்சிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி நேயர்களே, துளாராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். கடன் சுமைகள்லாம் தீரும். லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயத்தில் பண விவகாரங்களில் நீங்கள் முடிவெடுங்க. இதில் நான் தோத்துட்டு போகிறேன், ஆனால் ஜெயிப்பேன் கண்டிப்பாக அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற தொழிலில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும், வெற்றி நிச்சயம் உண்டு. இனி வரக்கூடிய காலங்கள் அடுத்த வருஷமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு இப்போவே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். சில பொசசிவ்னஸ், அது சந்தேகம்னு பார்த்தா பேர் நினைப்பாங்க, ரெண்டுமே ஒன்று தான். அது ரொம்ப அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பிரச்சனைகள் வரும். இவரே எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, ஏன் இப்படி, ஏன் அப்படி, இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆன்சர் கிடைக்காத ஆன்சராக இருக்கும். இன்றைக்கி எங்கேனும் ஒரு வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கு போனீங்கன்னா முழுசாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். செல்ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பிஸ்னஸ் பேசுங்க. அது ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையும்.
விருச்சிக ராசி நேயர்களே, சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் பார்த்து பார்த்து எடுத்து பண்ணுறது உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். தடங்கள் வரும், அதுலேருந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க. யூ வில் வின் த ரேஸ். நீங்கள் ஜெயிச்சு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கம்யூனிகேஷனில் கொஞ்சம் எரர் ஆகும், அதுக்கப்புறம் திருத்திப்பீங்க. இன்றைக்கி தான் இதுதான் இந்த நிமிடம் தான் லைஃப்னு நினைக்காதீங்க. கடந்த விஷயங்கள் எத்தனையோ இருக்குது, இனி அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. சினிமா தேட்டர் வச்சுருக்கோம், கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், லேண்ட்லார்டாக இருந்திருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக. ஒரே பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி 30 வருஷம் பண்ணி ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல கொஞ்சம் சங்கடங்கள் வரும். குழந்தைகள் படிப்பில் இன்னும் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களுக்கு முன்னேற்றமான நாள். இடம் வாங்கிறது, கொடுக்கறது, லேண்டு சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சக்ஸஸ் ஆகிடும். திருமண காரியங்களில் தடங்கள் வந்தது, ஜாதகத்தில் எனக்கு சரியில்லை, சேரல, இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. சேரலைன்னா விட்டுருங்க. நம்ம அடுத்த விஷயம் என்னங்கிறத பார்க்கணும். நடந்ததை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது பெரிய மன வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பைக் ரைடராக இருந்துட்டுருக்கவங்க, ஷோரூம்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுட்டு இருக்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, லா படிச்சுட்டு இருக்கோம், அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான தனுசு ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சண்டை வரும், சச்சரவு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. பட் தொழிலில் நல்லா இருக்குது. இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி சூப்பராக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல் நிறையா இருக்குங்க. மனக்கவலைகள்லாம் இருக்கும். இன்றைக்கி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு யோசனை ஒன்று, அதாவது ஒரு யோசனை மனசில் இருந்துகிட்டே இருக்கும். மற்றவங்ககிட்ட பேசுவீங்க, சிரிப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு யோசனை இருக்குது, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா, அது இதுன்னு பல விதத்தில் யோசிப்பீங்க. ஆனால் வெளியில் எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க. அப்போ வெளியில் ஒன்று காமிக்க, மனசுக்குள்ள ஒன்று நினைக்கிறது. இது உங்களுக்கு இன்றைய தினத்தில் மட்டும் அப்படி இருக்கும். வடக்கு பிரச்சனை எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸுங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏங்க ஏதோ யோசிக்கிறீங்களே, என்ன 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 அப்படின்னு பல பேர் யோசிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி காரியத்தை மாற்றிக்கொள்ளி கேட்ட இடத்துல பண வரவுகள், ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தா, வீடு கட்டின்னு இருக்கோம், ஆஃபீஸ் கட்டின்னு இருக்காங்க, வீடை இடித்து மேலே கட்டின்னு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். யாராவது ஏமாத்தினாலும் அவளை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது யாருங்கிறத நோக்கி நீங்கள் செயல்படுவீங்க. உங்கள்கிட்ட அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான மெச்சூரிட்டியும் மாற்றமும் இப்போ வருங்காலத்திலலாம் இருந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் சினிமா சம்மந்தமான நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம். நீங்கள் சொன்னதை அப்படியே நடக்கும். உங்கள் ஐடியா அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். இவங்க வருவாங்க, இவங்க வரமாட்டாங்க, இதெல்லாம் சும்மா, இது சரி, இப்படியெல்லாம் சப்ஜெக்ட்லாம் இன்றைக்கி பேசுவீங்க. மகர ராசி நேயர்கள், கும்பராசி நண்பர்களுக்கு பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல உழைப்பு இருக்கும். வீட்டில் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இது எனக்கு தெரியாதுன்ற சப்ஜெக்ட் எடுத்து புதுசாக எடுத்து பண்ணுவீங்க. அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சிங்க, சந்தோஷப்படுவாங்க வீட்டில் எல்லாரும். பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் செலவை மட்டும்தான் பார்த்துருந்தேன், எங்கே வரவு அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வரவுகள் வரும். கவலைப்பட வேண்டாம். நாடு விட்டு நாடு, இடம் விட்டு இடம், வீடு விட்டு மாறுறது, தொழில் மாறுறது, வேலை மாறுறது, மாற்றங்களை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தடங்கள் வரும், அதுக்கப்புறம் ஜெயிப்பீங்க. இன்றைக்கி என்னமோ ரொம்ப சில குழப்பங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மாறிடும், கவலைப்படாதீங்க. மீனாட்சி அம்பாளை மனசில் வேண்டிக்கோங்க, ரொம்ப நல்ல பலன், சூப்பரான பலன்கள் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள், மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், வெற்றிகள் கூடி வரும். அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. யாரும் பேசுறதுக்கு இல்லைன்னு கூட சில பேர் நினைப்பா, பேசாத இருக்கிறது நல்லதுன்னு கூட சில பேர் நினைப்பா. அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன். யாராவது கூட இருந்தானா அவள் ஏதாவது பேச ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருந்துருக்கு. ஏன்டா அவளை கூப்பிட்டு வந்த, ஏன்டா அவள் கூட பிரயாணம் பண்ணுறோங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பிரயாணத்தை, இரவு நேர பிரயாணத்தை கட் பண்ணிக்கிறது நல்லது. மீனராசிக்கு இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், வாகனம் சேர்க்கறது, இதெல்லாம் அருமையாக இருக்கும். செல்ஃபோன் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்க, கம்ப்யூட்டருக்கு உண்டான அக்சசரிஸ் வாங்குறது, இருக்கிற பொருளே திருப்பி வாங்குவீங்க. பணத்தை பற்றி பெருசாக நினைக்க மாட்டீங்க, பின்னாடி சேர்ந்துடும், கவலைப்படாதீங்க. ஏதாவது பையன் பொண்ணு ஜாதகம் எல்லாம் பார்க்க வந்தவா, திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க நல்லது நடக்கும். பிஸ்னஸ், கூட்டு தொழில் வெற்றி ஆகும். எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அது மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல்ங்க. ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது கோபூஜை. இந்த கோபூஜையை பற்றி ரொம்ப பிரமாதமாக நிறைய விஷயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பூஜைகளில் அதிகாலையில்
கோயில் திறக்கிறது வாங்க இல்லையா, கார்த்தால விஸ்வரூப தரிசனம் ஃபஸ்ட்டு பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு அது கோபூஜையில் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த கோபூஜை யார் ஒருவர் ஒரு மண்டலம் 48 நாள் கரெக்டாக, அதாவது 16 நாள்லேருந்து ஆரம்பித்தவங்க 48 டேஸு, ஃபஸ்ட்டு 16 டேஸு, அதுக்கப்புறம் 48 டேஸு அவங்க வந்து கரெக்டாக கோபூஜை 48 நாள் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். நிறைய தோஷம் நிர்தோஷம் ஆகிடும். தோஷம்னா தோஷமே வராது. நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு இருக்க ஒரு பிரச்சனையிலேருந்து மாறுதல் கிடைக்காது, ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எஸ் நோங்கிறதையா தெரிஞ்சும் அவ்வளவு சக்தி வந்து இந்த கோபூஜையில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. பசுனாம் ரூபமன்யசன்னு சொல்லுவாங்க. அந்த பசு தேவ ரூபமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுற இந்த பசுவில் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷம் என்னென்னா, ஏற்கனவே நான் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேது, உடம்பு முழுக்க தெய்வம். அந்த இடத்த மட்டும் தொட்டிங்கன்னா அந்த இடத்த மட்டும் நாட்டு மாடு சிலிர்க்கும். அந்த இடத்துல மட்டும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த கோபூஜை வந்து ஃபஸ்ட்டு 16 டேஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 16 டேஸ் போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் 48 டேஸ் தொடர்ந்து போய் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க உங்களை அறியாமையே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. பாக்ய சூக்தம்ங்கிற ஒரு சூக்தத்தில் இந்த பசுமாட்டை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பசுவில் வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கங்காட்டி சகல தேவதா பிராயஸ்தம்னு சொல்லுவாள். எல்லா தெய்வத்துக்கும் பிராயஸ்தம் பண்ண ஒரு பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கிறது. அகத்தி கீரை வாங்கலாம், இல்லை அந்த பசு வளர்க்குறவங்க கிட்ட கேட்கலாம் என்ன கொடுத்தா நல்லதுன்னு. ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்கலாம். இதை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, வெள்ளியில் பசு வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம். சின்னதாக கடையில் விற்கும். அதை வாங்கி வச்சு நித்திய கோ பூஜை பண்ணுறது, கோ நாமங்களை சொல்கிறது, கோ சம்ரக்ஷன் சொல்லுவோம். ஒரு 48 நாள் எங்கேயாவது பசுமாடு தொழுவம் இருந்துன்னா ஒரு 48 நாளைக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்துருவோம். பண்ணிக்கிறது நல்லது. என்கிட்ட ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்தால் அவள்கிட்ட நான் சொன்னது, அவங்க சென்னையில் தான் இருக்காங்க, ரொம்ப பிரச்சனைகளில் மாட்டிட்டு, அதாவது ஒரு விஷயம் 2 விஷயம்னு சொன்னால் போதும், கிட்டத்தட்ட ஒரு 7-8 விஷயம் அப்படி லைனாக சொல்லிட்டு வரா. எல்லாமே செயின் ஆஃப் ப்ராப்ளம். ஒன்று ப்ராப்ளம் ஆனால் அடுத்தடுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த கனெக்டிவிட்டி ப்ராப்ளமாக இருந்துட்டுருக்கு. நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் இதுக்கு பலன்கள் கிடையாது, எங்கிட்ட சுத்தமாக பைசாவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. நீங்கள் கவலையே படாதீங்க, நான் ஒன்று சொல்கிறேன், இதை மட்டும் பண்ணுங்க. இந்த இப்போ நான் சொன்ன உங்களுக்கு பரிகாரத்தை நான் அப்படியே உங்களுக்கு சொன்னேன். 2 விளக்கு ஏற்றுங்க, தள்ளி நின்று 2 விளக்கு ஏற்றுங்க. பசு அங்கே நிற்கிறது, இங்கே 2 விளக்கு வடக்க கிழக்க பார்த்து ஏற்றிட்டு பசுவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு தினந்தோறும் ஒரே ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ரெகுலராக அதை பண்ண ஆரம்பித்தா. கிட்டத்தட்ட இப்போ அவங்க 3-4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கா. யாரெல்லாம் அந்த கோசாலைக்கு வராலும் அத்தனை பேர்த்துக்கும் அங்கே சர்வீஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சு. என்னென்ன ப்ராப்ளம் இருந்தால் அத்தனை ப்ராப்ளம் மாறிடுது. அவங்க ஒரு முறை பிரசாதம் கொண்டு வந்து எங்கிட்ட வராங்க. அந்த அந்த இடத்துல வந்து ஒரு விசேஷம் கொண்டு வர எங்கிட்ட வந்து வராங்க. சார் நீங்கள் ஒரு 48 டேஸ் எங்கிட்ட நீங்கள் வாங்க சார், நீங்கள் சொன்னது தான் இது, நீங்கள் வாங்க சார்னு எங்கிட்டயே சொன்னாங்க. பாருங்கள், அவங்க லைஃப்பில் ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன், திருப்பி அவங்களுக்கே ஒரு மாடல் தெரிஞ்சு இப்போ எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பித்து எங்கிட்டயே திருப்பி சொன்னாங்க. பெரிய ஆச்சரியமாக போச்சு. நான் கண்டிப்பாக வரேன். ஏன்னா அவ்வளவு விசேஷங்கள் இந்த கோபூஜையில் வந்து இருக்குது. இன்றைக்கி ஆன்மீகத்தால் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம ரொம்ப அற்புதமான பரிகாரம், எல்லா விஷயங்களும் ஸ்டக்கானவங்களுக்கு ஒரு பரிகாரம் நான் சொன்னால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. 6 படை வீடு யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி சிவசூத்திர வகுப்புகளில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஐ வாண்ட் டு ஜாயின் த சிவசூத்திர கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 9952306111 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஸ்வர்.